ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முதல் நாள் வழிபடக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தை வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் வருக வேண்டேன், கற்பகம் மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது இதுக்கு 2-3 வகையான பெயர்கள் உண்டு. பெட்டி வழிபாடுன்னு சொல்லுவாங்க, சேலைக்காரியம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாடுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரம்பரையில பிறந்த ஒரு பெண் குழந்தை, ஒரு 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த ஒரு பெண் குழந்தை 15 வயசு, அதாவது பருவப்பெண் ஆகாம கன்னி தெய்வமாக அவங்க வயதுக்கு வந்தோ இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியோ அவங்க எதிரும் நடி சேர்ந்திருப்பாங்க. அவங்கள நினைச்சு கும்புறதுக்கு பேர் தான் கன்னி வழிபாடு அல்லது பெட்டி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாடோட சிறப்பு அம்சம், நம்ம தலைமுறை வாழையடி வாழையாக வாழ வேண்டும். நம்ம தலைவர் நிறைய ஆண் குழந்தைகளை பிறந்து இந்த அம்பாளை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளை நினைச்சு வழிபடுறது அந்த கன்னி தெய்வ வழிபாடு. இந்த பூஜைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, இந்த பூஜை எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு முதல் நாள், அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு தான் செய்யணும். இந்த பூஜைக்கு உகந்த நேரம் மாலை 6 மணிக்கு மேலதான், இருள் மங்கிய நேரத்துல இந்த பூஜையை செய்யணும். இந்த பூஜை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்துல பிறந்த ஆண் குழந்தைகளும் முன்னோர்களும் மட்டும் தான் செய்யணும். நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசுகள் மட்டும் செய்யக்கூடிய வழிபாடு. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர் ரவிக்கை துணி அல்லது பச்சை பட்டு, எலுமிச்சம்பழம், காதோல கருகமணி, ஒரு சின்னதா ஒரு மஞ்சள், ஒரு சின்ன பிள்ளையார், அதுக்கப்புறமாக ஒரு விளக்கு, அதோட எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கலாம், 1 டம்ளர் பால், 2 பழம், ஒரு வெத்தலைப்பாக்கு. இது போக பார்த்தீங்கன்னா மலர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த அம்பாளுக்கு உகந்த மலர்கள் மல்லிகை பூ, பிச்சி பூ மட்டும் தான் இந்த அம்பாளுக்கு உகந்த மலர்கள். இதற்கப்புறம் தேங்காய் பழம். ஒரு சில குடும்பங்கள்ல பொங்கல் வச்சு இந்த அம்பாளை வழிபடுற பழக்கம் உண்டு. ஒரு சில குடும்பங்களில் இந்த அம்பாள் குழந்தை அப்படின்னா இந்த அம்பாளுக்கு பால் பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. ஒரு சில குடும்பங்களில் பால் பொங்கல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா மறுநாள் கிழமை பொங்கல் தான் வைக்க போறோம், இனிப்பு நிறைய எடுத்துக்கணும்னா பொங்கல் வைக்க மாட்டாங்க. நம்மளால முடிஞ்ச எளிமையான நைவேத்தியம் தேங்காய் பழம் மட்டும் வச்சு இந்த அம்பாளை வழிபடலாம். 6 மணிக்கு மேல நம்ம ஏற்கனவே பொங்கல் அப்படின்றதுனால வீடெல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம தயாரா தான் வச்சிருப்போம். வழக்கமான நம்மளுடைய குளிச்சுட்டு 6 மணிக்கு மேல, சாயங்காலம் 6 மணிக்கு மேல குடும்பத்தோட உட்காந்து விளக்கு ஏற்றிட்டு மஞ்சள்ல புள்ளியார் குடிச்சு அவருக்கு சந்திரகுமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த ரவிக்கை துணி, அதற்கு மேலதாக காதோல கருகமணி, எலுமிச்சம்பழம், அதுல கொஞ்சம் பிச்சி பூ வச்சுட்டு இந்த அம்பாளை வழிபட ஆரம்பிக்கலாம். ஒரு சில குடும்பங்கள்ல பெட்டி வச்சு கும்பிடுவாங்க. அது எப்படின்னா, பெட்டிக்குள்ள நிறைய மங்கள பொருட்கள் போட்டு அந்த ஓலை பெட்டியா இருக்கும். அந்த பெட்டி முழுக்க மஞ்சள் தடவி அதுக்கு அலங்காரங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பெட்டியை கீழே இறக்குவாங்க. மற்றெல்லாம் அந்த பெட்டி பரண் மேலதான் வச்சிருப்பாங்க. கீழே இருந்து மட்டும் சாமி கும்பிட்டுப்பாங்க. அந்த பெட்டியில அலங்காரம் பண்ணி அந்த பெட்டிக்கு மலர்கள் போட்டு கும்பிடுவாங்க. இது இந்த வகையான வழிபடலாம். இந்த பெட்டி வழிபாடும், பெட்டிக்கு மேல இந்த ரவிக்கை துணியை வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ தீபம் ஏற்றிட்டு இந்த அம்பாள்கிட்ட உங்க பிரார்த்தனை வைங்க. ஏன்னா இது நம்ம வீட்டு சாமி, நம்ம வீட்டு பெண், நம்ம கேட்டதெல்லாம் தருவா. அந்த அளவுக்கு அது அற்புதமானது. நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், கூட எப்பயும் ஒரு பெண் தெய்வம் கூடவே இருக்கும். நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். அது இந்த தெய்வம் தான். இந்த தெய்வத்தை இந்த முறையில வழிபடும் போது நம்ம கேட்டதெல்லாம் இந்த அம்பாள் தருவா. இந்த அம்பாளுடைய பிரசாதத்தையும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது, ரொம்ப குறிப்பா வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இப்ப நம்ம பரம்பரை இந்த பெண் குழந்தைகளாகவே இருந்தாலும் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடுக்கு அனுமதி கிடையாது. அவங்களுடைய கணவர் வீட்டு பெண் தெய்வ வழிபாடு தான் செய்யுமே தவிர தாய் தகப்பனருடைய வீட்டு பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது. இந்த வழிபாடு குறிப்பாக ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதான் அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த அளவுக்கு அது அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாடை நம்ம எல்லாரும் பொங்கலுக்கு ஒரு நாள் வழிபட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நிலங்களையும் இந்த அம்பாள்கிட்ட கேட்டு பெறலாம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்றவங்களுக்கு நம்ம ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அவருக்கு டிஎம் பண்ணீங்கன்னா, நீங்க உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் எங்களுடைய கிஃப்ட் உங்களை தேடி வரும். ஃபாலோ பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில் ஆதியர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் உங்க நட்சவம் மேல்வி மல்க, மேன்மைகள் செய்வினதை விளங்க உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.